மதிவதனி, இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டை தவிர மீதி எந்த ஸ்டேட்டுமே எதுக்கல, எல்லா ஸ்டேட்டும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யார்? ஒன்று, வேணான்னு சொல்றதுக்கு இந்த அரசாங்கம் யார்? ரெண்டாவது, ஏன் தமிழ்நாடு மட்டும் இதை எதிர்க்கிறது? பிஜேபியோட கேள்வி. தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்கும், மற்ற மாநிலங்கள் எதிர்க்காது. குறிப்பாக வட இந்திய மாநிலங்கள் எதிர்க்க வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் தான் தந்தை பெரியார் இருந்தார், தமிழ்நாட்டில் தான் குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமரை விட 100% குருகுல கல்வி குலக்கல்வி இருக்கணும்னு நினச்ச ராஜகோபாலாச்சாரியாரை வீட்டுக்கு அனுப்பணும். அதனால் தமிழ்நாடு எதிர்க்கும். தமிழ்நாடு எதிர்க்கக்கூடிய காரணம் சரியா தவறா, அதுதான் விவாத பொருளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு ஏன் எதிர்க்குது அப்படின்ற கேள்வினா அது நியாயம். தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்குது அப்படின்ற கேள்வி சரியானது அல்ல. தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்கும், இந்திய நாங்கள் மட்டும்தான் எதிர்த்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு உருப்பிட்டுருக்கு. சமூக நீதி இடஒதுக்கீடு நாங்கள் தான் கேட்டோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினச்சிச்சு, அதனால தான் தமிழ்நாட்டில் மதக்கலவரம் கம்மியாக இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றிய புரிதலோடு ஆர்எஸ்எஸ்ஸை வளர விட மாட்டோன்னு உறுதியாக நின்னோம். அதனால் தமிழ்நாடு இஸ்லாமிய வெறுப்பில்லாத, மத வெறுப்பில்லாத அமைதியான மாநிலமாக இருக்குது. அந்த வகையில் இதை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்ற காரணத்தை நான் சொல்கிறேன். நித்யானந்தம் அவர்களும் ஜி.கே. நாகராஜ் அவர்களும் பேசுவீங்கன்றதுனால முன்னெச்சரிக்கைக்காக சொன்னேன் சார். இவங்க 2 பேரும் நிறைய சொன்னாங்க இல்லையா, அவங்க சொன்ன ரெண்டுமே ஒருவேளை அவர்கள் பிரதமர் ஆனால் என்ன திட்டம் கொண்டு வருவாங்கன்றதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ போர்ட்டல்லையோ அல்ல பிரதமர் என்ன சொன்னாரோ அதை பற்றி அவங்க பேசலை. ஏன்னா பிரதமரே ஒத்துக்கிறாரு, நாங்கள் குரு சிஷ்யான்னு சொன்னது குரு சிஷ்ய பரம்பரை தான், விஸ்வகர்மா அப்படின்னு நாங்கள் சொன்னது இதை தான் அப்படின்னு அந்த போர்ட்டல்லே இருக்குது. ஆங்கிலத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு பிடித்தமான ஹிந்தியிலும் இருக்கிறது. எதுல வாய்ப்பு இருக்கோ அதுல போய் தேடி படிக்கலாம். குரு சிஷ்யனாலே ஆசிரியர் மாணவர் தான் அர்த்தம்ங்கறார் திரு நித்யானந்தம். ஆமா, தமிழ்நாட்டுல குரு சிஷ்யான்னு சொல்ல முடியாத, ஆசிரியர் மாணவர்னு ஏத்துக்கணும். இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரியே குரு சிஷ்யானா ஆசிரியர் மாணவர் தான் அப்படின்னா, நீங்க ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க இல்லையா, கல்லூரியிலையோ பல்கலைக்கழகத்திலையோ அதுக்கு போயிட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்தா அது ஆசிரியர் மாணவன். அதை தாண்டி ஒரு 18 வயசு பையன் எனக்கு டெய்லரிங் கற்றுக்க ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு டெய்லர்கிட்ட போயிட்டு டெய்லரிங்கை கற்றுக்கிட்டு வந்தாருன்னா அவருக்கு இந்த திட்டம் மூலமாக கடன் கொடுப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லலை. அதுக்காக தான் அடுத்த வரியில் ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ன்றாங்க. இப்போ இந்த ஃபேமிலி பேஸ்டில் எங்கே ஜாதி வருதுன்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி பேஸில் எங்கே ஜாதி வருதுன்னா, நான் நிறைய வெளியே இருந்தெல்லாம் சொல்லலை, இந்த 18 தொழில்களை மையப்படுத்தி அவங்க கொடுத்துருக்க போர்ட்டலில் இவங்களோட வெப்சைட்லேயே ரொம்ப தெளிவாக பார்பர் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க ஒரு வார்த்தை, அதுக்கடுத்து வாஷர்மேன்னு போட்டு ப்ராக்கெட்டில் டோபின்னு போட்டிருக்காங்க. ஏன் இதை பார்த்து மற்ற மாநிலங்கள் இது ஜாதி ரீதியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்டால், இன்னைக்கு வரைக்கும் அந்தந்த தொழிலை அந்தந்த ஜாதி தான் மற்ற மாநிலங்களில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 தலைமுறைகளாக யார் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மலமல்லக்கூடிய தொழிலாளருடைய பிள்ளைகள் எல்லாம் மருத்துவராக மாறி நிற்கிறது தமிழ்நாட்டில் தான். எங்கள் அப்பா மலமல்லக்கூடிய தொழிலாளி, நான் இன்னைக்கு ஏஐயுடைய ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியராக இருக்கேன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் தான். அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஆசிரியர் மாணவர்னு சொன்னாலும் சரி, குரு சிஷ்யான்னு சொன்னாலும் சரி, எந்த அடிப்படையில் டோபின்ற வார்த்தையை, நாயின்ற வார்த்தையை, பார்பர்ன்ற வார்த்தையை, துணி துவைக்கிற சலவை தொழிலாளின்ற வார்த்தையை, செருப்பு தைக்கிறன்ற வார்த்தையை, எவ்வளவு சக்கரை உருண்டை கொண்டு நீங்கள் விஷத்தை கொடுத்தாலும் தமிழ்நாடு ஏற்றுக்காது. நான் ஒரே ஒரு சாதாரணமான கேள்வி கேட்குறேன், இது என்ன சார் தொழிலை போயிட்டு ஒரு பிரதமர் முன்னேற்றக்கூடாதான்ற கேள்வி வருதுல்ல. சாதாரணமாக நம்ம தெருவில் போகிறப்ப செருப்பு தைக்கக்கூடிய ஒரு சகோதரர் உட்கார்ந்துருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஷூ ஷோரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷூ ஷோரூம் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரரை அல்லது மிகப்பெரிய நிறுவனரை நம்ம ரொம்ப மரியாதையாக பார்ப்போம், மரியாதையாக நடத்துவோம். அவங்களும் நம்மளை அப்படி நடத்துவாங்க. எத்தனை பேர் பேசக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், செருப்பு தைக்கக்கூடிய ஒரு சகோதரரை அப்படியே பெரிய அளவில் மரியாதையுடைய தோரணையில் பார்க்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் வளர்ந்து விட்டார்களா?
அந்த அளவிற்கு ஜாதி இல்லைன்ற கண்ணோட்டத்தோடு இவங்க வளர்ந்துட்டாங்களா? துணி துவைக்கிறவங்கள இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கிராமங்களில், இந்தியா முழுக்க நான் சொல்றேன், வீட்டுக்கு வெளியவே நிக்க வச்சு, வீதிகளில் நிக்க வச்சு அனுப்பக்கூடிய கொடுமை இருக்குன்றது பேசக்கூடியவங்களுக்கு தெரியுமா? அப்ப அவங்களுக்கு என் புள்ள இந்த வேலையை பாத்திரக்கூடாது, என்னோட அது போயிடட்டும். இவங்க சொல்லக்கூடிய எதுவுமே புனிதமான வேலைகள் கிடையாது. கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு பூவை எடுத்து மாலை போட்டுட்டு அங்க உண்டியலை வெளியே வச்சுக்கிட்டு நோகாம வரக்கூடிய வேலைகள் இல்லை இந்த 18 வேலையும். 18 வேலையுமே கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி இழி தொழிலாக அவங்க ஒரு காரணத்துல அவங்க ஒரு காலத்துல நினைச்சு சார், உடனே நீங்க இந்து சமய அறநிலையத்துறை உண்டியலெல்லாம் நித்யானந்தம் சார் கொந்தளிக்க வேண்டாம். உண்டியலை பற்றி பேசினால் நித்யானந்தம் சார் கொந்தளிக்க வேண்டாம். நீங்க என்ன வேணாலும் தலைப்புக்கு வாங்க. நீங்க தலைப்புக்கு வாங்க சார். உண்டியல் பத்தி தலைப்புக்கு வாங்க சார். அறநிலையத்துறை எடுத்து போது தெரியலனா போய் கேட்கணும். ஆமா, உண்டியல் வச்சு அக்கவுண்ட் பண்றோம். ஐயர் தட்டு வாங்கி அக்கவுண்ட் இல்லாம கொடுக்குறாங்க. அப்படி போனா சார் நீங்க மதிவதனி ஸ்பெசிஃபிக்கா உண்டியல்ல போடுங்க. அதுக்கு அக்கவுண்ட் கிடையாது சார். அதுக்கு அக்கவுண்ட் கிடையாது சார். அதுக்கு அக்கவுண்ட் கிடையாது சார். உண்டியல் வச்சு அக்கவுண்ட் உண்டு சார். கொள்ளை அடிக்கிறதுல பீச் இருக்கும் சார். சிதம்பரம் கோயில கொள்ளை அடிக்கிறது யாரும் பேசுவோமா? ஒரு நிமிஷம் அவங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் மதிவதனிட்ட கேட்டுறேன். மதிவதனி ஒரு நிமிஷம், வெளியூர்ல இருந்து பேசுறீங்க. ஒரு பாயிண்ட் திரு ஜி.கே. நாகராஜ் சொல்ற ஒரு ஆர்குமெண்ட்லதே வர. அவர் என்ன சொல்றார், தொழில் செய்யறதுக்கு திறன் இருக்கான்னு மட்டும் தான் பாக்குறாங்க, ஜாதியை எங்கேயும் பார்க்கல. அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, பிஜேபிக்கு செல்வாக்கு, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் போட்டு மக்கள்கிட்ட செல்வாக்கு வர்றதுனால அவங்களுக்கு செல்வாக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக பொய்யான காரணத்தை சொல்லி இந்த திட்டங்களை தடுக்கிறது. மூணாவது, அவங்க தொழிலை அவங்க செய்யறாங்கப்பா, உங்களுக்கு என்ன, நீங்க வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, கவர்மெண்ட் யாரு? இந்த மூணுக்கும் உங்க பதில் என்ன? இந்த மூணுல நான் கடைசி கேள்வியில இருந்து போறேன். அவங்க தொழிலை அவங்க பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு இந்த கவலை அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதில் வந்து நாங்கள் ரொம்ப நேர் எதிராக இருக்கோம். காரணம் என்னென்னா, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் விட்டுருந்தோம்னா தமிழ்நாட்டில் இத்தனை படித்த பட்டதாரிகள் உருவாயிருக்க மாட்டாங்க. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தப்ப ராஜகோபாலாச்சாரியார் சொன்னார், சலவை தொழில் செய்கிறவங்கெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, சலவை தொழில் செய்கிறவங்க பிள்ளை சலவை தொழில் தான் பார்க்கணும்னு சொன்னார். அந்த நிலைமையிலேயே இன்றைக்கி விட்டுருந்தோம்னா தமிழ்நாட்டில் சலவை தொழில் செய்கிறவங்களோட பிள்ளை இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அப்போ நீ ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போ, நான் பாட்டு கவர்மெண்ட்டை நடத்துகிறேன்னு குஜராத் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி தமிழ்நாடு இருக்க முடியாது. ஏன், என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி, 18 வயது நிரம்பிய ஒரு குழந்தை, அது 18 வயதுனா குழந்தை சட்டப்படி, அவங்க கிட்ட இப்போ என்னவே எடுத்துக்கோங்க, இல்லை பேசக்கூடிய யாருனாலும் சூர்யா அவர்களாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் தமிழ் காமராசனாக இருக்கட்டும், ஏன்னா மற்றவங்கள பற்றி பேசினா சார் கொந்தளிப்பார், நான் எங்களையே சொல்கிறேன். சின்ன வயசில் எங்களை போன்றவர்கள் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப அதை செய்யணுன்ற ஆர்வம் வரும். திடீர்னு இப்போ எங்கள் வீட்டிலேயே இருக்கிற குழந்தைங்க, நான் பக்கத்து வீட்டு குழந்தைங்கலாம் கிண்டலாக பேசி கேட்டிருக்கேன், பானிபூரி கடை வைப்போமா, ஃப்ரைட் ரைஸ் கடை வைப்போமா, சாக்லேட் கடை வைப்போமா, வேஃபில் கடை வைக்குமான்னு பேசுவோம். இது வந்து அந்த குழந்தைகளுடைய இயல்பு, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த 18 வயசு அப்படின்றது சீக்கிரமாக நம்ம கையில் காசு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய வயசு. அந்த வயதில் இவங்களுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை எல்லாம் தடுத்து, இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறை சிந்தனையெல்லாம் தடுத்து, நீ படிக்கணும்ப்பா, படித்து உருப்பிடணும்ப்பா, நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு தமிழ்நாடு அரசு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம்னு கொண்டு வருது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மீனவர் வீட்டு பிள்ளை மீனவர் வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடியது விஸ்வகர்மா யோஜனா. இவங்க இல்லைன்றாங்க. ஃபேமிலி பேஸ்டுன்ற வார்த்தைக்கு கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் அர்த்தம் சொல்லலை. ஜாதி எங்கே வருதுன்னு கேட்டால் ஃபேமிலி பேஸ்டுன்ற வார்த்தையில் வருது. அப்போ இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் மீனவ குடும்பத்தில் படித்த குழந்தை இங்கிலாந்து போயிட்டு வந்து எங்கள் கிராமத்திலேயே மீனவ குடும்பத்தில் பிறந்து முதல் முறையாக ஃப்ளைட்டில் பறந்து இங்கிலாந்து போகிறது நான் தான் பேசுது. அதனால தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு கவர்மெண்ட், நீ உன் வேலையை பாரு, நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன்னு பார்க்க முடியாது. அதுக்கடுத்து நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, இந்த ஜாதி அப்படின்றது எங்கே வருதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்கல்ல. ஜாதி எங்கெல்லாம் வருது அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்கிறோம். செருப்பு தைக்கக்கூடிய தொழில் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓபிசி எஃப்சியில் எத்தனை பேர் எங்க வாங்க வாங்க நம்மளாம் செருப்பு தைக்க போகலாம் அப்படின்னு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க, இல்லை எத்தனை பேர் அதை ஸ்கில் பேஸ்டாக கற்றுட்டு இருக்காங்க. பூ கட்டக்கூடிய வேலையை இவங்க சொல்கிறாங்க. குழந்தைங்க 18 வயசில் நான் பூ கட்டி சம்பாதிச்சுக்கிறேன்னு போயிடுறாங்கன்னே வச்சுப்போம். இவங்க பேச்சுக்கு இவங்கெல்லாம் வந்து பரம்பரையெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டு போகிறாங்கன்னே வச்சுப்போம். 18 வயசில் ஒரு குழந்தைய கல்லூரியிலிருந்து, அதாவது படிப்பிலிருந்து
நீங்க அப்படியே பிடுங்கி வேற பக்கம் தூக்கி போட்டீங்கன்னா திரும்ப படிப்பு மேல அக்கறை வருமா? அல்லது இதே பிரதமர் மோடி கொடுக்கிற 1 லட்சம் 2 லட்சம் கடனை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டிட முடியுமா? ஒருவேளை அவங்க கொடுக்கிற கடனை வச்சு நாங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்கோம்னு நினைச்சா கூட 35 வயசுக்கு மேல ஐயோ நம்ம படிப்பு போயிடுச்சேன்ற அக்கறையோ ஆர்வமோ வந்தா திரும்ப படிக்கக்கூடிய அந்த எஜுகேஷனல் சிஸ்டம்குள்ள அவங்களால வர முடியுமா? அப்ப 18 வயசு அப்படின்றது ஒரு குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைக்கு எது சரி எது தவறு என்று சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை விட ஒரு படி மேலாக அதை ஆளக்கூடிய மாநில அரசுக்கு இருக்கு. வட இந்திய மாநிலத்தில் அந்த அரசுகளுக்கு அக்கறை இல்லாம நீ 18 வயசுல போய் கடன் வாங்க படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசும் அதையே சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. காரணம் இது தமிழ்நாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.